வணக்கம் அண்ட் வெல்கம் டு சரண்யா கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து கருவேப்பிலையை வச்சு ஒரு கருவேப்பிலை குழம்பு செய்ய போகிறோம். இது வந்து 5 நாளைக்கு கெடாமல் இருக்கும். நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இதோடையே நம்ம வந்து அதோட மருத்துவ குணங்களும் சேர்த்து பார்க்க போகிறோம். கருவேப்பிலை வந்து இரத்த சோகைக்கு நல்லது, அதே மாதிரி லிவரை வந்து பாதுகாக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு கடாயில் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து செரிமானத்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ அது கூடவே வந்து எண்ணெய் சூடானதும் அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அது கூடவே வந்து தனியாவும் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம வந்து வறுத்தெடுக்கலாம். கருவேப்பிலை வந்து நமக்கு ரத்த ஓட்டத்துக்கு வந்து சீராக்க உதவுது. அதே மாதிரி தலை சுற்றல் அந்த மாதிரி இருந்ததுன்னா உணவில் கருவேப்பிலை எடுத்துக்கும் போது அது வந்து சரிப்படுத்த உதவுது. இதில் வந்து விட்டமின் இ, விட்டமின் ஏ நிறையா இருக்குது. நான் வந்து எலசாக இருக்கிற, அதாவது கொழுந்து வந்து நம்ம கருவேப்பிலை குழம்பு செய்யும் போது யூஸ் பண்ணணும். ரொம்ப பெரிய கருவேப்பிலை இலையாக யூஸ் பண்ணோன்னா அது வந்து நாராக இருக்கும், சரியாக அறப்படாது, டேஸ்ட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால நீங்கள் வந்து கொழுந்து எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ அது ஆறினோன்னா நம்ம மிக்சியில் வந்து ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ அதே கடாயில் வந்து நல்லா ஒரு 4-5 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதை நம்ம வந்து 5 நாளைக்கு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் ஆயில் கூட ஊற்றினா தான் அதிக நாள் கெடாமல் இருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் வந்து நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து நல்லா வெடிச்சு வந்தோடனே நம்ம அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் வந்து 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் பொடிசாக நறுக்கினது, அதே மாதிரி 10 பல்லு பூண்டு பொடிசாக நறுக்கினதை சேர்த்து வதக்கலாம். சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு வந்து நம்ம நார்மலோட கொஞ்சம் அதிகமாக சாம்பார் தூள் சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் 4 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்க்குறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளியை வந்து இதில் சேர்த்துடலாம். புளி தண்ணி சேர்த்த பிறகு நம்ம தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையில் வந்து விட்டமின் இ அதிகமாக இருக்கிறதுனால ஸ்கின் இன்ஃபெக்ஷன்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது. நகை சுத்தி, அதுக்கப்புறம் ஆக்னி, அதுக்கப்புறம் என்சைமா அதெல்லாம் வந்து கட்டுப்படுத்துது. அதனால இது வந்து ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது கருவேப்பிலை. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுதியும் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணியாச்சு. அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த கிரேவியை வந்து சிம்மில் வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா திக்காகிற வரைக்கும், எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க விடணும். இப்போ வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ஓரமாக வந்துருச்சு. லாஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு துண்டு அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், பாருங்கள், சூப்பரான கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லை, குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து சாதமும் பத்தாது, அதே மாதிரி குழம்பும் பத்தாது. அந்த அளவுக்கு சூப்பரான டேஸ்ட்டு, நல்லா சீக்கிரமாக காலியாகிடும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கருவேப்பிலையில் வந்து விட்டமின் ஏ இருக்கிறதுனால கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி இது வந்து கூந்தல் பராமரிப்புக்கும் உதவுது. அதே மாதிரி பிளட் சுகர் லெவலை கம்மிப்படுத்த உதவுது. கண்டிப்பாக இந்த கருவேப்பிலை குழம்பை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். நன்றி.